Hi guys, I'm Nandini as a technical trainer at IAE. இன்னைக்கு வீடியோல Tally series part 5 பார்க்க போறோம். Previous வீடியோல பாத்தீங்கன்னா ledger பத்தி பார்த்திருப்போம், group பத்தி பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு vouchers பத்தி பார்க்கும்போது அந்த டாபிக் புரியும். ஃபர்ஸ்ட் வவுச்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த குரூப் அண்ட் லெஜர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நம்ம அமௌண்ட் என்டர் பண்ணிருக்க மாட்டோம். ஒன்லி லெஜர்ல டெபிட் கிரெடிட் நோட் பண்ணுவீங்க. அந்த டெபிட் கிரெடிட்ல இருக்க லெஜர் எந்த குரூப்ல வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆனா வவுச்சர்ல தான் நம்ம அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வவுச்சர் டைப்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நியூ வவுச்சர்ஸையும் நமக்கு வேணும் போது கிரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். வவுச்சர்ஸை எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம்னா ரெக்கார்டர் அண்ட் டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். மெயினா அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இதுல டோட்டலா நிறைய வவுச்சர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வவுச்சர்ஸ் கான்ட்ரா வவுச்சர். இதோட ஷார்ட் கீ F4. அதாவது நீங்க வவுச்சருக்குள்ள போயிட்டு F4 கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரா வவுச்சர் ஓபன் ஆகும். கான்ட்ரா வவுச்சர்ல பேங்க் ஆக்டிவிட்டிஸை மட்டும் தான் நீங்க என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்றது, இதை மட்டும் தான் நீங்க கான்ட்ரா வவுச்சர்ல என்ட்ரி பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, deposited 10,000 cash into SBI bank. Withdraw 5k from SBI bank for office use. Then next voucher பாத்தீங்கன்னா payment voucher. So payment activities எல்லாத்தையுமே நீங்க இதுல பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுதோ எல்லாமே நீங்க பேமெண்ட் வவுச்சர் தான் என்ட்ரி பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் paid office rent 5k, paid salary 20,000 through SBI bank. செக்கா நீங்க கேஷ் கொடுத்தாலுமே அது நீங்க பேமெண்ட் வவுச்சர்ல தான் போடுவீங்க. நெக்ஸ்ட் வவுச்சர் ரெசிப்ட் வவுச்சர். எப்பெல்லாம் உங்ககிட்ட இன்கம் வருதோ அது எல்லாமே நீங்க ரெசிப்ட் வவுச்சர்ல தான் போடும். அதாவது கமிஷன் ரிசீவ்டு, சேலரி ரிசீவ்டு, நீங்க எதை ரிசீவ் பண்ணாலுமே அது ரெசிப்ட் வவுச்சர் தான். எக்ஸாம்பிள் received 10k from Ravi, received commission 5k in SBI bank. நெக்ஸ்ட் வவுச்சர் ஜர்னல் வவுச்சர். ஸோ ஜர்னல் வவுச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் பிக்ஸ்டு அசெட்டை நீங்க கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது நீங்க ஜர்னல்ல போகும். அடுத்தது ப்ரீபெய்டா நீங்க எதை பே பண்ணாலுமே அதை நீங்க ஜர்னல்ல. ஸோ ஜர்னல் வவுச்சர்ல மட்டும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் சார்ஜ் ஃபார் ஃபர்னிச்சர் 2k, கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ₹30k. ஸோ இந்த மாதிரி இருக்க என்ட்ரிஸை நீங்க ஜர்னல் வவுச்சர்ஸ்ல போடுவீங்க. இன்னும் ஒரு 4 வவுச்சர் டைப் காமனா இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ Tally சீரீஸை தொடர்ந்து கண்டினியூவா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.